ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்ட் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் மில்க் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு அரை கப்பு தயிர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் வந்து 1/4 கப் சுகர், ஒரு 4 ஏலக்காய் போட்டு நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து 2 கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா தயிரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்ல பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கணும். இப்போ இதனை மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு சுகரு, ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் கரைஞ்சி ஒரு 4 to 5 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் பிசஸ் தண்ணி வரும். இதுதான் கரெக்டான பதம். இது வந்து ரொம்ப கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணி விட்டால் அது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு சின்னதாக பிடிச்சனால நான் இந்த சின்ன சைஸில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக பிடிக்கணும், பெருசாக போட்டுக்கோங்க. இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தாங்க பிள்ளைங்க வந்து மம்மி இதில் வந்து நம்ம மில்கே ஆட் பண்ணலையே, அப்போ எப்படிமா இது வந்து மில்க் பன் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம பேட் ரெடி பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணிடணும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது தண்ணி பதிலாக பால் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை பண்ணிக்கோங்க. அப்போ பேருக்கு ஏற்ற மாதிரி பால் பன் ஆகிடும். பால் ஆட் பண்ணுறதால இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னெல்லாம் வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா லைட்டாக வந்து சூடாக்கிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இந்த சுகர் சிரப்பை நான் அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கோகனட் ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.